பாடல்கள் எல்லாம் கேட்டு வளர்ந்த ஒரு பிள்ளை நான். எனக்கு வேணா வயசு ஆகிக்கிட்டே போகும், ஆனால் உங்களுக்கும் சரி, உங்களுடைய பாட்டுகளுக்கும் சரி, உங்களுடைய இசைக்கும் சரி வயதே ஆக மாட்டேங்குது. எப்படி இவ்வளோ யங்காக எப்போவுமே இருக்கீங்க? அது யங் ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணும்போது யங் ஆகிடும். உங்கள் ஹீரோ எங்கே இருக்கார்ல இந்த மாதிரி? சார், உங்களுடைய சர்க்கார் அனுபவம் அதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் இஃப் யூ பெர்மிட் மீ I'll ask. நீதியை கொள்கிறான், மௌனமாய் போகிறோம். ஊமகள் தேசத்தில் காதையை மூடினோம். ஊமைகள் தேசத்தில் காதையும் மூடினோம். மக்களின் ஆட்சியாம் எங்கு நாம் ஆள்கிறோம். போர்களை தாண்டித்தான் சோற்றையே காண்கிறோம். துரோகங்கள் தாக்கிய வீதியில் சாய்கிறோம். அழுதிடும் கண்களில் தீயன வாழ்கிறோம். ஒரு விரல் புரட்சியே இருக்குதா உணர்ச்சியே? நன்றி தளபதி விஜய் அவர்களே, சன் பிக்சர்ஸ் முருகதாஸ் அவர்களே, விவேக் and all the amazing actresses and the whole team. எல்லா புகழும் இறைவனுக்கே. Thank you. சார், இதை விட நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பரிசு கொடுக்கவே முடியாது சார். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். இது உங்ககிட்ட மட்டும்தான் கேட்க முடியும். இன்னைக்கு உலகம் பூரா நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு சமுதாயமாக நம்ம மாறிட்டு இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு நடிகர் பிடிக்கும்னு சொன்னால் இன்னொரு நடிகரோட ரசிகர்களுக்கு கோபம் வருது, திட்டுறாங்க. ஒரு அரசியல் தலைவர் பிடிக்கும்னு சொன்னால் இன்னொரு தலைவரோட தொண்டர்கள் திட்டுறாங்க. ஒரு மொழியை பிடிக்கும்னு சொன்னால் அதுக்கு சண்டை, நாடு பிடிக்கும்னு சொன்னால் அதுக்கு சண்டை. எல்லாத்துலேயும் ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்துலேயும் பிரிவினை பிரிவினை பிரிவினைன்னு நிறைய நெகட்டிவிட்டியை நோக்கி மூவ் பண்ணுறோமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் இசையால் இந்த எல்லாத்தையும் கடந்து எப்போவுமே அன்பை மட்டுமே பகிர்கிற ஒரு நபர், ஒரு உயர்ந்த மனிதர்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஆஸ்கர் வாங்கும்போது கூட ஐ ஆல்வேஸ் ஹேட் லவ் அண்ட் ஹேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஐ ஆல்வேஸ் சோஸ் லவ்னு சொல்லியிருந்தீங்க. இந்த சமூகம் அந்த நெகட்டிவிட்டியை ஒதுக்கி தள்ளி எல்லாரும் அன்பு பக்கம் திரும்புறதுக்கு ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல முடியும்னா அது என்னவா இருக்கும்? இது நான் ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச ஒரு விஷயம். பொதுவாக இந்த மாதிரி கேள்விகளை சாமியாருங்க கிட்ட, மத குருகள் கிட்ட கேட்கணும். இப்போ அதுலேயே யார் நெஜ குரு, யார் உண்மையான சாமியாருன்னு தெரியாமல் அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனால் தமிழாலையும் இசையாலையும் நம்ம எல்லாரையும் ஒற்றுவா வச்சிருக்கிற ஒரு இசை குரு, அதனால தான் அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு நினச்சேன் நான். நம்ம ஒரு குடும்ப தலைவனா பல இன்னல்கள் வரும், பல துன்பங்கள் வரும். ஆனால் அவங்க எல்லாம் வந்து ஒரு ஹூஸ் த லீடர் ஆஃப் த ஃபேமிலி. அவர் வந்து ஒன்றும் நடக்காது, பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது அவங்கெல்லாம் தோணும். ஸோ வி ஆல் ஹாவ் we seek an energy from somebody. Each one of you can be that energy. Instead of wasting your time, just reflect positivity. You know, this is what will bring you happiness. And choose love. Okay. Thank you, sir. உங்க பாட்டுல வர மாதிரி உலகம் முழுவதும் வெள்ளை பூக்கள் மலரட்டும், உலகம் நல்ல விடியலுக்காய் விடியட்டும். Thank you, sir. Thank you so much. Sir,
எனக்காக ஒரு கேள்வி கேட்டுட்டேன். தளபதி ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்காகவும் ஒரு சின்ன கேள்வி சார். அவர் நல்லா ஆடுவார், நல்லா ஃபைட் பண்ணுவார், நல்லா நடிப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் நல்லா பாடுவாருங்கிறதும் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆமா sir. நீங்கள் நிறைய படங்கள் அவருக்கு மியூசிக் பண்ணிட்டீங்க. உங்கள் இசையில் தளபதி பாடி நாங்கள் எப்போ கேட்கணுங்கிற ஒரு ஆசை எங்கள் எல்லாருக்கும் இருக்கு. எப்போ பாடுவாரு sir? நான் கேட்டு ஒரு இருக்குல்ல? மாசம் வெயிட் பண்ணாரு, அவர் வரல. இருக்குல்ல அந்த ஆசை உங்கள் எல்லாருக்கும்? Yay! அவர் ஒரு பாடலுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வந்து இது பாட்டு ரொம்ப ஹையாக இருக்கு அப்படின்னு நான் ஃபோனில் பேசினேன். அப்புறம் வரேன்னு சொன்னார். அதுக்குள்ளே ரிலீஸ் ஆயிடுச்சு மியூசிக். பட் கூடிய விரைவில் எங்களுக்காக உங்களோட இசையில நம்மளுடைய தளபதி அவர்கள் பாடினா அதை விட சந்தோஷமான ஒரு தருணம் எங்களுக்கு வேற எதுவுமே இருக்காது. கண்டிப்பா. ப்ளீஸ், தேங்க்யூ வெரி மச் சார்.